ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போவது சவ் வெங்காயம் தக்காளி கார சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒரு கடாயை வச்சு அது நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடலப்பருப்பு ஒரு 4 ஸ்பூன், உளுந்து 4 ஸ்பூன், அது நல்லா பொன்னிறமாக ஆகட்டும், வறுத்துக்குங்க. நல்லா அது கூடயே நம்ம வரமிளகாய் ஒரு 3 போட்டுக்குங்க. உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு போட்டுக்குங்க. ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு நம்ம சின்ன வெங்காயம் தொளிச்சு வச்சுருக்கேன், அதில் 1 கப்பு போட்டுக்குங்க. நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டும் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் அதுலேயும் ஒரு குட்டி கப்பில் போட்டிருக்கேன். அதையும் நல்லா வணக்கிக்குங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் பூண்டு ஒரு 4-5 பல் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. போட்டதுக்கப்புறம் அதையும் நல்லா வணக்கிக்கோங்க. நான் சவுக்காயை நல்லா தோல் சீவி அதை நல்லா செதறி வச்சுருக்கேன். ஒரு காய் தான் எடுத்துருக்கேன் சவுக்காய். எப்படின்னா கேரட்டெல்லாம் சீவோம்ல, அந்த இதில் நல்லா சீவி எடுத்துட்டேன். எடுத்து இந்த மாதிரி போட்டு நல்லா வணக்கிக்குங்க. எப்படின்னா இப்படி போட்டால் சீக்கிரமாக வணங்கிடும். நல்லா வணக்கிட்டு தக்காளி நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா எங்களுக்கு குட்டீஸ்க்கு 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சும்மா கலர் தக்காளி கலர்லேயே வேணும், அதுக்காக தக்காளி போட்டிருக்கேன். நான் 2 தக்காளி போட்டு சவ் சட்னினா அவங்களுக்கு புதுசாக இருக்கிறதுனால டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் தக்காளி போட்டு அதையும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய், நான் தேங்காய் ஒரு மூடி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் யூஸ் பண்ணிக்கிங்க. தேங்காய் வேண்டாம் அப்படின்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு போட்டுக்குங்க. போட்டு அதையும் நல்லா வணக்கிட்டு ஆற வச்சிடலாம்.
ஆறியாச்சு. நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அதையே அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா கொரப்பாக அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தோசைக்கு, இட்லிக்கு இதுக்கெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டேன். எவ்வளோ பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. நீங்கள் வேணால் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.